நபிகள் நாயகம் ஒரு ஜனாதிபதியாக பலதரப்பட்ட மக்களுக்கும் கடிதம் எழுதுகிற பொழுது யூதர்களுக்கு ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதுறாங்க. யூதர்களுடைய மொழியை அறிந்தவர் யாரும் இல்லை. அதனால் யூதர்களிடத்திலேயே சொல்லி நீ எழுதி கொடு, நான் யூத மன்னர்களுக்கு அனுப்புறேன் ரசூலுல்லாஹ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அச்சம் வருது. நாம சொல்றோம் அவன் எழுதி தரான், நாம சொன்னதை தான் அவன் எழுதி தந்தானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. அதை அறிந்த மக்கள் நம்ம இடத்துல இல்ல. இவன் எதையாவது ஒண்ணு சொல்லி நாளைக்கு வர பிரச்சனையை இன்னைக்கே இழுத்து விட்டுட்டான்னா இந்த சமுதாயம் ஒரு பின்னடைவை சந்திக்குமே என்ற ஒரு பயம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படுது. உடனே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞரை ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க. யூதர்களின் மொழியை நீ கத்துக்க. தன் சமூகத்தின் பாதிப்பை உணர்ந்து தன் சமூகம் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது, தன் சமூகம் துரோகம் இழைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வெறும் 15 நாளில் ஒரு மொழியை எழுத படிக்க கற்றுக்கொண்டு வரார். இன்னைக்கு அந்த நிலை இஸ்லாமிய இளைஞர்களிடத்தில் இருக்குதா? என் சமுதாயம் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது, துரோகம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, என் சமுதாயத்தின் சொத்துக்கள் இரையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் இன்றைய இளைஞர்களுடைய போக்கு இருக்குதே. இளைஞர்கள் திரும்ப வேண்டும், சமூக அக்கறையோடு செயல்பட வேண்டும், கல்வியிலே முன்னேற வேண்டும், கல்வி முன்னேற்றத்தின் மூலமாக என் சமூகத்தை மேம்படுத்த முடியும் என்பதை உணர வேண்டும். இதையெல்லாம் செய்கிற பொழுது மார்க்கத்தை மறந்துட்டு போயிடக்கூடாது. மார்க்கம் இருந்தாதான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். மார்க்கத்தை பேணுதலோடு செயல்படுத்த வேண்டும்.